துபாயில நிச்சயம் முடிஞ்சிருச்சு. இந்தியால வந்து கல்யாணம் நடக்க போகுது. இந்த லைன நீங்க வந்து கேட்கும்போதே வந்து ஒரு விஷயம் வந்து கிளியரா வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். யார பத்தி சொல்லப் போறேன் அப்படின்றத இந்த வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சுப்பீங்க. ஷிகர் தவான் லைஃப்ல வந்து ஒரு புது இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். கிரிக்கெட் ஃபீல்டில் மட்டும் இல்ல, பர்சனல் லைஃப்லயும் சரி, இன்னொரு ஸ்ட்ராங் கம்பேக்னே அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் கிரிக்கெட் டீம் சொன்னாலே லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்மேன் நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல ஒரே ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷிகர் தவான் தான். ஒரு காலத்துல வந்து கபர்ன் அப்படின்னு ஃபேன்ஸ் கொண்டாடின அந்த கிரிக்கெட் ஸ்டார் இப்போ காதல், பிரிவு, தனிமை, அதுக்கப்புறம் எகெயின் ஒரு நம்பிக்கை வந்து எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்காரு. ஐசிசி டூர்னமெண்ட்ல அவர் ஆடின இன்னிங்ஸ், அவர் அடிச்ச கவர் டிரைவுக்கு, அதே மாதிரி சிரிச்ச முகம், ஃபீல்டில் வந்து காட்டின பாசிட்டிவ் எனர்ஜி, அவர் டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த பிளேயர்னு தான் சொல்லணும். ஆனா ஃபீல்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் லைஃப் அவ்வளவு ஸ்மூதா வந்து கிடையாது. 2011 ஆஸ்திரேலியால இருந்த ஆயிஷா முகர்ஜி கூட தான் இவருக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஒரு பையன் ஒன்று பிறந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி அப்படி வந்து இருந்தாரு. சோஷியல் மீடியால ஃபேமிலி போட்டோஸ், வெக்கேஷன் மொமெண்ட்ஸ், ஹாப்பி கப்பிள்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உள்ளுக்குள்ள நடந்த விஷயம் வந்து வெளியில எதுவுமே வந்து தெரியவே இல்லை. ஆனா டைம் போக போக ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதே மாதிரி இமோஷனல் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே சேர்ந்தனால 2023 ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க. இந்த செப்பரேஷன் ஷிகர் தவானுக்கு மென்டலி ரொம்ப ஹெவியா வந்து இருந்துச்சு. ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தான்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்டில் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே லைஃப்ல வந்து சில விஷயத்துல வந்து ரொம்ப சைலண்டா பிரேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இவங்க செப்பரேஷனுக்கு அப்புறம் ஷிகர் தவான் லைஃப்ல வந்து பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த டைம்ல தான் அயர்லாந்து சேர்ந்த பொண்ணு வந்து சோஃபியா இவரோட வாழ்க்கையில வந்து என்ட்ரானாங்க. துபாயில் இருக்கிற ஃபேமஸ் அமெரிக்கன் ஃபினான்ஷியல் கம்பெனில ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல் இவங்க. இது வந்து கிளாமருக்காக ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஸ்பாட்லைட்காகவுமே கிடையாது. அமைதியான மெச்சூரான ரிலேஷன்ஷிப் தான். ஸ்லோவா ஸ்டார்ட் ஆன பழக்கம், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் லவ் அப்படின்னு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு ரீபவுண்ட் இல்ல, ஒரு நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். இனிஷியலா வந்து சோஃபியாவும் தவானும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஓவர் பப்ளிசிட்டி, டிராமா எதுவுமே இல்லாம இருந்துச்சு. தவானோட ஃபேஸ்ல ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரிலாக்ஸ்டு ஸ்மைல் திரும்ப வந்திருக்கு. இது வெறுமனே செலிபிரிட்டி லவ் ஸ்டோரி எல்லாமே இல்ல, ஒரு broken man against ட்ரஸ்ட் பண்ற அந்த மொமெண்ட். ஒரு வுமன் வந்து ஃபேமுக்காக இல்லாம மனிதனுக்காக காதலிக்கிற அந்த தருணம். அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆஃப் இல்லாம சைலன்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கும். ரீசெண்டா துபாயில் நடந்த என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. சிம்பிள் செட்டப்ல வந்து என்கேஜ்மெண்ட், க்ளோஸ் சர்க்கிள், பிரைவேட் மொமெண்டா வந்து இருந்துச்சு. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஷிகர் தவானோட முகத்துல அந்த பழைய கேர் ஃப்ரீ ஸ்மைல் வந்து தெளிவாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவர் வந்து ரிலாக்ஸ்டா செட்டில்டா வந்து தெரியறாரு. இதுக்கப்புறம் தான் நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்தது வந்து கன்ஃபார்ம் அப்படின்றது. ஸோ இனி இவங்க மேரேஜ் வந்து இந்தியாவில் வந்து எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் பிளேஸ் வந்து இனிமே வந்து கன்ஃபார்ம் ஆகல. என்கேஜ்மெண்ட் துபாயில நடந்துச்சு, வெட்டிங் இந்தியா டெல்லியில அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா தவான் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்சா இருக்கிறனால இந்தியன் ஸ்டைல் வந்து மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பீப்புளுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் ஆசைப்படுறாரு. எப்போ மேரேஜ்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் மந்த்ல தான் வந்து வெட்டிங் அப்படின்னு இன்னொரு ரொமான்டிக் ட்விஸ்ட், அதே மாதிரி ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ற டைம்ல தான் வெட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. லவ்வோட புது பிகினிங்க்கு பெர்ஃபெக்ட் டைம் இது. நான் இப்போ சொன்னது வந்து இந்த ஸ்டோரி வந்து கிரிக்கெட் ஸ்டாரோட ஸ்டோரி இல்ல, இது ஒரு மனுஷனோட ரெண்டாவது வாழ்க்கைக்கான தொடக்கம், தோல்வி இல்ல, டிலேட் ஹாப்பினஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா துபாயில் வந்து நிச்சயம் நடந்துச்சு, இந்தியாவில் வந்து வெட்டிங். ஷிகர் தவான் வாழ்க்கையில் வந்து இனி அமைதியான நம்பிக்கையோடு கூடிய ஒரு புதிய இன்னிங்ஸ் வந்து ஆரம்பமாக போகுது. நம்ம எல்லாருமே காமன் கான்ஃபிடென்ட் லைஃப் இவருக்கு வந்து அமையிருக்கு, நம்ம வந்து விஷ் பண்ணலாம். இந்த வீடியோ பத்தி உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.